இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். காசாவில் 60 நாள் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணி தொடர்பில் ஐநா ஆணையாளரின் கருத்துக்களுக்கு இலங்கை இராணுவ அதிகாரிகள் எதிர்ப்பு. செம்மணி மனித புதைக்குழி சிங்கள இனவெறியர்களின் தமிழின அழிப்புக்கான மற்றுமொரு வரலாற்றுச் சான்று என சீமான் தெரிவிப்பு. போரில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உணவில் ஆபத்தான மருந்துகளை இஸ்ரேல் கலந்துள்ளதாக தகவல். ஐரோப்பிய நாடுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக வெப்பநிலை பதிவு. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று வெளியிட்ட அறிவிப்பில் இஸ்ரேல் காசா பகுதியில் 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது சமூக ஊடகமான ட்ரூத் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில், எனது பிரதிநிதிகள் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் நீண்ட மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். அதன் விளைவாக 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு தேவையான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது என கூறியுள்ளார். மேலும் இந்த சமாதான ஒப்பந்தத்தை ஹமாஸ் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதையும், இல்லையெனில் நிலைமை மேலும் மோசமாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பை முன்னிட்டு வெளியான இந்த அறிக்கை சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ட்ரம்ப் மேலும் தெரிவித்ததாவது, போருக்கு நிரந்தர முடிவை காணும் நோக்கில் கட்டார் மற்றும் எகிப்து நாடுகள் இந்த இறுதிச் செயல்பாட்டை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைக்கின்றன என்றும் கூறியுள்ளார். இதற்கு முந்தையதாக ஜனவரி 19ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. ஆனால் ஹமாஸ் ஒப்பந்த விதிகளை மீறுவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து தாக்குதல் மீண்டும் தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் பாலஸ்தீனியர்களுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் வெளியிட்டிருந்த வேண்டுகோளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இலங்கை இராணுவ அதிகாரிகள். இலங்கை ஊடகம் ஒன்றுக்கு பேசிய தங்கள் பெயர்களை வெளிப்படுத்த விரும்பாத அதிகாரிகள் குழுவொன்று இந்த கோரிக்கை நியாயமற்றது எனக் கூறியுள்ளனர். இராணுவத்தினரால் போரின்போது கைப்பற்றப்பட்ட காணிகளில் 90% நிலங்கள் 2010ஆம் ஆண்டு முதல் இன்று வரை பொதுமக்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுவிட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் 2009 மே மாதத்தில் போரினை முடிவுக்கு கொண்டுவந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இலங்கை ஆயுதப்படைகளின் எண்ணிக்கையிலும் கணிசமான குறைப்பு செய்யப்பட்டதாகவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொது மற்றும் தனியார் நிலங்கள் விடுவிக்கப்படுவது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு தொடர்புடைய பிரிவுகளுக்கு ஏற்கனவே தகவல் வழங்கப்பட்டிருந்தது என்றும், இருப்பினும் மனித உரிமைகள் ஆணையாளர் இதனை மீண்டும் கோருவது ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். மேலும் நிலங்கள் விடுவிப்பு நிலைமையை தெளிவாக உறுதிப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உண்மை கண்டறியும் பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈழத் தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசால் நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான மற்றுமொரு வரலாற்றுச் சான்றாக செம்மணி மனித புதைக்குழி அமைகிறது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி அருகே அண்மையில் குழந்தைகள் உட்பட பல தமிழர்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது என அவர் கூறினார். இது இலங்கை அரசு மேற்கொண்ட இனவெறி அடிப்படையிலான தமிழின அழிப்பில் ஒரு சிறிய பகுதியே என்பதை சீமான் வலியுறுத்துகிறார். ஈழத்தாயகத்தின் பல இடங்களிலும் இதுபோன்ற மனித புதைக்குழிகள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றை அகழ்ந்து முறையான பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட்டால் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழர்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலை உலகெங்கும் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகள் மூலம் 2 இலட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதாகவும், அதற்கான சுதந்திரமான நீதி விசாரணையை முற்றிலும் தவிர்த்து வந்திருக்கும் இலங்கை அரசு எந்த சாட்சியும் இன்றி பல்வேறு காலகட்டங்களில் தமிழர்களை மறைமுகமாக கொன்று புதைத்துள்ளதாகவும் அவர் சாடினார். இந்த படுகொலைகள் தொடர்பாக இனியாவது பன்னாட்டு மேடைகளில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையம் உடனடியாக அறிவியல் பூர்வமான அகழாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் மிகுதியானது எனவும் சீமான் வலியுறுத்தினார். காசா மீது தொடர்ந்து போர் நடத்தி வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொல்ல உணவில் ஆபத்தான மருந்துகளை கலந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
காசாவில் போர் நடந்து வருவதால் அம்மக்கள் அன்றாட உணவுக்கே அவதி உறும் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் உணவு, குடிநீர், மருத்துவ உதவிகளை காசாவுக்கு வழங்கி வந்தன. சமீபத்தில் அதையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்திய நிலையில் மக்கள் உணவின்றி பட்டினியால் மரணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா அனுப்பிய நிவாரண உதவிகளை காசாவிற்குள் இஸ்ரேல் அனுமதித்தது. அவ்வாறாக வழங்கப்பட்ட சத்துமாவு உள்ளிட்ட பொருட்களில் சில மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன. அதை ஆய்வு செய்ததில் அவை உடலில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மருந்துகள் என கூறப்பட்டது. இதையடுத்து இஸ்ரேல் நேரடியாக மக்களை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நோய்களுக்கு உள்ளாக்கவும் இஸ்ரேல் நினைப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது காசாவின் அல் பக்கா கடற்கரையோர உணவகப் பகுதியில் பாலஸ்தீன மக்கள் சிலர் உணவு தேடி சென்றபோது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 23 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதுபோல அதே பகுதியில் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உணவு தேடி வந்து பரிதாபமாக பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த போக்கு பெரும் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வெப்ப அலை தாக்கத்தை எதிர்கொண்டு வருகின்றன. கடந்த சனிக்கிழமை ஸ்பெயின் நாட்டின் எல் கிரனாட் நகரத்தில் ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவான 46 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இது அந்த பகுதியில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மிக அதிகமான வெப்பநிலையாகும். தற்போது போர்ச்சுகல், குரோஷியா மற்றும் இத்தாலியின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை மீறியுள்ளது. இதனால் அந்த நாடுகளில் சிவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக இத்தாலியில் 2 உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாடு முழுவதும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவசர சிகிச்சை பிரிவுகள் பரபரப்பாக செயல்பட்டு வருகின்றன. வானிலை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஸ்பெயின், பிரான்ஸ், ஆஸ்திரியா, பெல்ஜியம், போஸ்னியா, ஹங்கேரி, செர்பியா, ஸ்லோவேனியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் ஆம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆம்பர் எச்சரிக்கை என்பது அன்றாட வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான வானிலை நிலவ உள்ளதை குறிக்கும் எச்சரிக்கையாகும். இது மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அவசியத்தை வலியுறுத்துகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.